உங்க கையில 5 ரூபா இருக்கா? அப்ப நான் சொல்றேன் இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. அது எங்கன்னா நம்ம கொடிவேரி டேம் தான். இங்க பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 5 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க டிக்கெட்டை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்தீங்கன்னா உள்ள ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கும். அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய இடம் பரிசு சவாரி தான். அங்க பர் ஹெட்டுக்கு 15 rupees சார்ஜ் பண்றாங்க. பரிசு சவாரி எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லணும். அதெல்லாம் முடிச்சிட்டு இப்ப நம்ம பார்க்க போற இடம் மெயின் ஸ்பாட். அது எங்கன்னா டடா, அட கடவுளே. நான் மக்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா நாங்க வந்த டைம் பார்த்து தண்ணி கம்மியா போகுதுங்க. சரி என்ன பண்றது, இருக்கிற தண்ணியில என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம பங்குக்கு நாமளும் ஒரு 4-5 மீன் பிடிப்போம்னு சொல்லி போனா ஒரு மீன் கூட சிக்கல மகளே. நம்ம வீரப்பா வந்ததுக்கு இந்த மீனை பிடிக்க முடியலன்னு வருத்தப்படுறதா, இல்ல சின்னப்பன் இவ்வளவு மீனை பிடிச்சானு சொல்லி சந்தோஷப்படுறதானே எனக்கு புரியல மக்களே. சரி ரைட்டு, அப்புறம் என்னப்பா 5 rupeesக்கு இது ஒர்த் ஸ்பாட்னே சொல்லலாமா? எங்க நல்லா உள்ள சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா வெளியே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஹேண்ட்மேட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு விசிட்ட போடுங்க. ஏன்னா இவங்க எல்லாமே கையில பண்றதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாமே ஒத்தாஞ்சு, யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் என்ன, ட்ரிப்பே வரமாட்டேன்னு சொல்லி ஒல்ட்ற உங்க ஃப்ரெண்டை டேக் பண்ணி என்ன ஒல்ட்டாம என்ன ஃபாலோ பண்ணி மோர் வீடியோஸுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சைனிங் ஆஃப்.